1741 குளச்சல் துறைமுகத்தை பிடிக்க டச்சு படைகள் மார்த்தாண்டவர்மாவோட படைகளால் தோற்கடிக்கப்படுது. டச்சு படைத்தலைவரான கத்தோலிக்க மதத்தை சார்ந்த பெனடிக்டஸ் டி டிலனாய் அவருடைய படைகள் சிறைபிடிக்கப்பட்டது. பின்னர் டிலனாயை தனது படையோட ஆலோசகராக மார்த்தாண்டவர்மா நியமிக்கிறார். இதனால் அவர் நீலகண்ட பிள்ளைக்கோட மிகவும் நெருக்கமான நண்பராக பின்னடைவில் மாறுறாரு. ஒரு நாள் நீலகண்டன் பிள்ளை ரொம்பவே மனக்கவலையில் இருப்பதை பார்த்த டிலனான் அதற்கான காரணத்தை கேட்குறாரு. அதற்கு நீலகண்டன் தமது குடும்பத்துக்கு சொந்தமான கால்நடைகள் இறந்து போவதும் பயிர்கள் நாசம் அடைவதும் தொடர்கதையாக பொருளாதார ரீதியான பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக தெரிவிக்கிறாரு. அப்போது திருவிழியத்தில் இருக்கிற யோபுவோட கதையை சொல்லி டிலனான் கிறிஸ்தவ மதத்தை நீலகண்டனுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட தெய்வசகாயம் பிள்ளை மனம் மாறுறதாக முடிவெடுக்கிறாரு. நாளடைவில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராகவும் விருப்பம் கொள்கிறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற வடக்கன்குளம் கத்தோலிக்க தேவாலயத்தின் பங்கு தந்தையாக பணிபுரிந்த ஜோவானி அப்படிங்கிறவர்கிட்ட நீலகண்ட பிள்ளை திருமுழுக்கி வழங்க பெறுறாரு. லாசர் அப்படிங்கிறதுக்கு நிகரான தேவசகாயம் அப்படிங்கிற பெயரையும் சூட்டுகிறாரு. கத்தோலிக்க மதத்திற்கு மாறியதும் தேவசகாயம் பிள்ளை பலரிடமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்து பலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மனம் மாற்றியிருக்கிறாரு. இவரோட மனைவி இளந்தவிளை அருகே உள்ள குஞ்சு வீட்டு நாயர் சமுதாயத்தை சேர்ந்த பார்கவி அம்மாள் ஆவார். அவரும் ஞானப்பூ அப்படிங்கிற பெயரோட திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவராகவும் ஆறாங்க.